நீங்க டங்ஸ்டன் விஷயத்துல நான் இந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் திட்டம் கொண்டாட முடியாதுன்னு ஒரு ஓப்பனா பேசினாரு சட்டசபையில ரெக்கார்டா. இதெல்லாம் எப்படி நடிக்கிறாங்கிறதையும் ரெண்டு பேரும் சொல்லி வச்சு பேசிக்கிறாங்கிற மாதிரி சொல்றாரு. எப்படி சொல்றாரு விஜய்னு தெரியல. இப்ப இவருக்கு விஜயோடைய பேச்சை பார்த்தா நீங்க பிரசாந்த் கிஷோர் மேல இருந்த கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் போயிரும் போடுங்க. அவரை வச்சுக்கிட்டுல அவர் பேசுறாரு. அவரு என்ன நினைக்கிறாரு அவரு அப்படிங்கறத தெரியல. விஜய் நான் என்ன சொல்றேன், நீங்க அரசியல் தலைவர் ஆயிட்டீங்க, நடிகர் விஜய் இனிமே நீங்க கிடையாது. நீங்க ரெண்டாம் ஆண்டு கட்சி விழாவை நடத்திட்டீங்க, 2ஆம் ஆண்டு விழாவை நடத்திட்டீங்க. இனிமையாக ஒரு கொள்கையை கொண்டாங்க. பிஜேபி எப்படி எதுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கான ஒரு விஷயத்தை உங்க தொண்டர்களுக்காக சொல்லுங்க. இது இது மாநாடு கிடையாது, உங்க தொண்டர்களுக்கான நிர்வாகிகளுக்கான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திலேயாவது சொல்லுங்க மத்திய அரசு என்னென்ன மாதிரி செய்யுது, ஸோ நம்ம இந்த மாதிரி மத்திய அரசுக்கு எதிராக இதெல்லாம் பண்ண போறோம்னு சொல்லுங்க. திமுகவையும் சொல்லுங்க, நீங்க மாநில அரசு இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணது, நாங்க கொள்கை ரீதியா நாங்க எதிர்ப்போம், இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், போறோம், எதுவுமே சொல்லாம நீங்களும் என்ன பிரதர் அப்படின்னு பேசிக்கிட்டு விளையாட்டுத்தனமாவும் இந்த சினிமா தனமாவே இன்னும் இருந்தா அவர் என்ன செய்ய போறாரு?